சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை விநாயகரை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பிள்ளையார் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எப்ப நேரம் இருக்க அப்ப பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அதிசய விநாயகர்கள் பற்றி. முதல்ல பார்க்கக்கூடியது யமனை விரட்டக்கூடிய விநாயகர். திருப்பைஞ்சிலி தளத்துல இருக்கக்கூடிய யமன் கோவில்ல நுழைவாயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகர் தெற்கு திசையை நோக்கியபடி நின்ற நிலையில காட்சி கொடுக்காரு. இவர் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி உதைக்கக்கூடிய நிலையில காணப்படுறாரு. அதாவது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய யமன் இங்க வந்தா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக உதைக்கக்கூடிய நிலையில இந்த தோற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நோய் நொடியின்றி வாழ இவர் அருள் கொடுக்காரு. அடுத்ததா பார்க்கக்கூடியது இங்கு பிள்ளையார் கோவில். திருவாரூர் கமலாலய தீர்த்த குளத்துல கீழ்கரையில அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளையார் தான் இங்கு பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த பிள்ளையார் முன்னாடி பிரார்த்தனை செஞ்ச மாதிரியே இங்கு கைய விநாயகர் மேல உதறிட்டு போனா தேர்வுல எளிதில் வெற்றி பெறலாம் அப்படின்ற நம்பிக்கை நிலவிட்டு வருது. அடுத்ததா பார்க்கக்கூடியது தலையை திருக தனம் தரக்கூடிய விநாயகர். திருவண்ணாமலையில கிரிவலம் வரக்கூடிய வழியில ஒரு அதிசய விநாயகர் இருக்காரு. தலையை திருக தனம் கொடுக்கக்கூடிய விநாயகர் அப்படின்னு இவரோட திருப்பெயர் இருக்கு. இந்த விநாயகரோட தலைய தனியா எடுத்தா உள்ள கையளவு சுரங்கம் இருக்கும். அந்த சுரங்கத்துல காசுகளை போட்டு மறுபடியும் எடுத்துக்கிட்டா செல்வம் சேரும் அப்படின்றதும் ஐதீகம். அடுத்ததா பார்க்கக்கூடியது தாலி கட்டக்கூடிய விநாயகர். வடக்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய நேரு ஆளாள சுந்தர விநாயகர் கோவில்ல கன்னி பெண்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கூடுறாங்க. அவங்க வயதுக்கு தக்கபடி 16, 21, 26, 32 அப்படின்றபடி விரலி மஞ்சள தாலி கயிற்றுல கட்டி பிள்ளையாருக்கு அணிவிச்சு பிரார்த்தனை செய்யறாங்க. இப்படி வழிபட்டா நவக்கிரக தோஷம் விலகி நல்ல கணவர் அமைவார் அப்படின்னு நம்புறாங்க. கமிஷன் கணபதி அடுத்ததா பார்க்கக்கூடியது. அழகர் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில அப்பன் திருப்பதி கிராமத்துல இருக்கக்கூடிய விநாயகர் தரகு விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த பகுதியில விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் தங்களோட விளை நிலங்கள்ல விளைச்சல் சீராம இருந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தானியத்தை தரகு கமிஷனா தரதா வேண்டிக்குவாங்க. சிறந்த விளைச்சலுக்கு அப்புறமா தாங்கள் வேண்டினபடி இங்க வந்து காணிக்கையும் செலுத்துறாங்க. தும்பிக்கை இல்லாத பிள்ளையார் அடுத்ததா பார்க்கக்கூடியது. தும்பிக்கை இல்லாத பிள்ளையார நன்னிலம் பூந்தோட்டம் கிட்ட இருக்கக்கூடிய திலதை பகுதியில நம்ம பார்க்கலாம். இவர் வலது கால தொங்க விட்டு இடது கால மடிச்சு இடது கைய இடது கால் மேல வச்சு வலது கைய சற்று சாச்சு அபய கரத்தோட காட்சி கொடுக்காரு. கௌபீன கணபதி அடுத்ததா பார்க்கக்கூடியது. திருகம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கணபதி கௌபீன தாரியா காட்சி கொடுக்கிறாரு. இவரை காண்றதுக்கு பெண்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுறது கிடையாது. சங்குபாணி விநாயகர். பெரிய காஞ்சிபுரம் உலகளந்தார் தெருவுல தெற்கு நோக்கினபடி அமைஞ்சிருக்கு இந்த சங்குபாணி விநாயகர் கோவில். பிள்ளையார் இங்க புதுமையா சங்கு வடிவுல காட்சி கொடுக்கிறாரு. திருமாலுக்கு விநாயகர் சங்கு ஒன்றை கொடுத்தாரா, அதுக்கப்புறமா அந்த சங்கே விநாயகரா மாறினதாவும் புராணம் சொல்லுது. ட்ரௌசர் விநாயகர் அடுத்ததா பார்க்கக்கூடியது. சைனாவுல ஒரு ஆலயத்துல இருக்கக்கூடிய விநாயகர் சைனாக்காரர்கள் உடுத்தக்கூடிய ட்ரௌசர் அணிந்து காட்சி கொடுக்கிறாரு. அவர் குறுங்கார் சட்டை விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. குட்டுப்படும் பிள்ளையார் அடுத்ததா பார்க்கக்கூடியது. நரிமணம் சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் தினமும் குட்டுப்படுறாரு. இங்க பிள்ளையார வணங்குறவங்க அவரோட தலையில குட்டிட்டு தான் வணங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் விநாயகரை பற்றி நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனா உங்ககிட்ட வரும்.